1வது அதிகாரம், சகரியா 1வது அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களுக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர். இப்போ இந்த ஒரு வசனத்துல நம்ம பார்க்கும்போது 3 முறை இந்த ஒரு வசனத்துல அந்த வார்த்தை வருகிறத நம்ம பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர், யாவே சபையோத். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லாங்களா? யாவே சபையோத். யா, சூப்பர், பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் ஒன்ஸ் மோர், யாவே சபையோத். Thank you. God bless you. God bless you. யாவே சபையோத். யாவே சபையோத் அப்படிங்கிறது சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிற அந்த நாமத்திற்கான எபிரேய வார்த்தை யாவே சபையோத். ஏசாயா 47வது அதிகாரம் 4வது வசனம். எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர். அப்போ மீட்பருடைய நாமம், இரட்சகருடைய நாமம், ஆண்டவருடைய நாமம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர், யாவே சபையோத். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனம். அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவாவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை, சேனைகளின் கர்த்தர். அதே மாதிரி சங்கீதம் 84வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நம்ம அங்க பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வசனங்கள் அதனால வாஸ்தா ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆமென். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாயும் தவனமாயும் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, யாவே சபையோத். உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. ஆமென், ஆமென், ஆமென். யாவே சபையோத். 24வது சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் இருக்கும். சேனைகளின் கர்த்தர். அதே மாதிரி ஏசாயா 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 5வது வசனத்துல, தோத்திரம் 5வது வசனத்திலிருந்து சேனைகளின் கர்த்தர், யாவே சபையோத் அப்படிங்கிறது. இப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கு. நம்ம பரிசுத்த வேதாகமத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 284 முறை இந்த யாவே சபையோத் அப்படிங்கிற இந்த நாமம் வேதாகமத்துல வருகிறது. 284 முறை. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 23,145 வசனங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் 7,957 வசனம். மொத்த வசனங்கள் 31,102 வசனங்கள். இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, 125 வசனத்திற்கு ஒரு முறை யாவே சபையோத் அப்படிங்கிற கர்த்தருடைய நாமம் வருகிறது. யாவே சபையோத் அப்படிங்கிற கர்த்தருடைய நாமம் முழு வேதாகமத்தை நம்ம பார்க்கும்போது 125 வசனத்திற்கு ஒரு முறை இந்த யாவே சபையோத் அப்படிங்கிற நாமம் வருகிறது. அதே நேரத்தில் நம்ம சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 53 முறை யாவே சபையோத் அப்படிங்கிற இந்த நாமம் வருகிறது. அதாவது மொத்த வசனங்கள் 211 வசனங்கள், 14 அதிகாரங்கள். அப்ப அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 வசனத்திற்கு ஒரு முறை யாவே சபையோத் அப்படிங்கிற கர்த்தருடைய நாமம் வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஓகே, இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யாவே சபையோத்.
ஆமென், ஆமென். ஓகே, அப்போ இந்த வேத வசனத்துல நம்ம வந்து இந்த சகரியா புஸ்தகத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு 4 வசனத்துக்கு ஒரு முறை இந்த யாவே சபையோத் அப்படிங்கிற இந்த நாமம் நமக்கு வருகிறது. ஓகே, மல்கியாவில் வந்து மொத்தமே 4 அதிகாரம் தான். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 முறை இந்த யாவே சபையோத் அப்படிங்கிற இந்த கர்த்தருடைய நாமம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அப்படின்னா யாவே சபையோத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம வேகமா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்க பல குறிப்புகள் இருக்கு, நம்ம வேகமா நோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்பர் 1, யாவே சபையோத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகாரமுடையவர் அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், எல்லா இராணுவங்களை விட பெரியவர் அப்படின்னு அர்த்தம். அதிகாரமுடையவர், அந்த அதிகாரத்துக்கு முன்பாக வேற எந்த அதிகாரமும் இல்லை. யாவே சபையோத் அப்படின்னா அவர் சகல அதிகாரத்தையும் உடையவராக அவர் இருக்கிறார். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வந்து 3வது வசனம் வரைக்குள்ள வேத பகுதியில் நாம வந்து அதை பார்க்கிறோம். ஓகே, 2வது யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு அர்த்தம். யாவே சபையோத் அப்படின்னு சொன்னா அவர் யுத்தத்தில் வல்லவர். ஆமென், அல்லேலூயா. பொதுவா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யுத்தத்தை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்க வந்து கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யாவே சபையோத் அப்படிங்கிற நாமம் வரும், நம்ம வந்து கவனிக்கலாம். உதாரணமா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பெயர், ஒரு சம்பவம், தாவீது கோலியாத்துடைய சம்பவம். இந்த தாவீது கோலியாத் சம்பவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவீது கோலியாத்தை வீழ்த்து வரும்போது தாவீது பயன்படுத்துகிற கர்த்தருடைய நாமம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாவே சபையோத், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்திற்கு வருகிறேன் அப்படிங்கிற. அப்ப அப்படின்னா யாவே சபையோத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு அர்த்தம். அண்ட் 3வது யாவே சபையோத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனிதனால் முடியாதவைகளை செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். வாவ், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஆமென். மனிதனால் கூடாதது தான் தேவனால் எல்லாமாகும். ஆமென். மனிதனால் முடியாதவைகளை எல்லாம் தேவன் செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். மனிதனால் முடியாதவைகளை செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அன்னாள் வாழ்க்கையில முடியவே முடியாது, ஆனால் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாக்க முடியாது, ஆனால் தொட்ட மாத்திரத்துல வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுனால சுகமானாள். ஆமா. அப்ப அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் தோல்விகளை சந்திக்கும் பொழுது நம்மால் முடியாது வெற்றியை பெற்றுக்கொள்ள தோத்திரம், மனிதனால் முடியாத அந்த வெற்றிகளை அவர் கொடுக்கிறார். நாம் பலனை இழக்கிற பொழுது என்னால் முடியாது, அந்த நேரத்துல ஆண்டவர் நம்மால் முடியாதவைகளை செய்கிறார். நாம் பலவீனம் அடையும் போது தோத்திரம், ஆண்டவர் நம்மால் முடியாதவைகளை செய்கிறார். எல்லா வாய்ப்புகளையும் நான் இழந்துட்டேன், இனி எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. தோத்திரம், எல்லா கதவும் அடைக்கப்பட்டு விட்டது, இனி எனக்கு வாய்ப்பே இல்லை. தோத்திரம், யாவே சபையோத் அப்படின்னா என்ன அப்படின்னா தோத்திரம், மனிதனால் முடியாதவைகளை தேவன் செய்கிறவர், திறந்த வாசலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு. ஆமென். அதை யாராலும் பூட்ட முடியாது. ஒன்ஸ் ஆண்டவர் திறந்துட்டார் அப்படின்னா திறந்தது தான். அல்லேலூயா. ஆமா. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எல்லோராலையும் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், உடைக்கப்பட்டிருக்கிறேன், சிதைக்கப்பட்டு இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஊழியர்கள் இதை நம்ம வாழ்க்கையில ரொம்ப அனுபவிச்சிருப்போம், ரொம்ப ரொம்ப அனுபவிச்சிருப்போம். தோத்திரம், முடியல முடியல முடியல. எத்தனையோ முறை இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில சொல்லியிருப்போம் ஊழியத்துல. தோத்திரம், யாவே சபையோத்,
Amen. யாவே சபையோத் மனிதனால் முடியாதவைகளை செய்கிறவராயிருக்கிறார். Glory to God. Amen. நான்காவது, இயற்கை யாவே சபையோத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவரா. ஓ glory to God. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் யாவே சபையோத் அப்படின்னா. 2 ராஜாக்கள் 3, 4, 5, 6 இந்த அதிகாரங்களில் எலிசாவின் மூலியமாக ஆண்டவர் செய்த பயங்கரமான காரியம். 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 14வது வசனம், இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அமைதியா அருமையா இருப்பதாக. வாய்ப்பே இல்லை. ஓ glory to God. யாவே சபையோத், யாவே சபையோத், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். தேவனுடைய ஊழியர்களே, தலைவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். காரணம் என்ன? அவர் யாவே சபையோத், அவர் யாவே சபையோத். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் அப்படின்னா, அன்னாளுக்கு உண்டான நம்பிக்கையை தர முடியும். அன்னாளுக்கு என்ன தேவை? நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கையை தர முடியும். நமக்கான நம்பிக்கை அவரால் கொடுக்க முடியும். தாவீதுக்கு உண்டான தைரியத்தை அவரால் கொடுக்க முடியும். நமக்கு தேவையான தைரியத்தை அவரால் கொடுக்க முடியும். தோத்திரம். எலிசாவுக்கு உண்டான தரிசனத்தை அவரால் கொடுக்க முடியும். தோத்திரம். நமக்கு என்ன தரிசனம் வேணுமோ அந்த தரிசனத்தை தர அவரால் முடியும். தோத்திரம். யோபுக்கு உண்டான பொறுமையை தர முடியும். நமக்கு தேவையான பொறுமையை தர முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யாவே சபையோத் அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். தோத்திரம். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏற்கனவே இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு மேலையும் செய்வார். இதை விட பெருசா செய்வார். என்னை விட மகிமையா ஆண்டவர் செய்வார். தோத்திரம். ஓகே. 5வதாக, யாவே சபையோத் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, இராணுவங்களின் தேவன். ஒரு அலையில சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லிடலாங்களா? யாவே சபையோத். ஆமென். அவர் இராணுவங்களின் தேவன். அதாவது இராணுவங்களின் தேவன் அப்படின்னா அவர் பரலோக தேவன், தூத சேனைகளின் தேவன், தூத இராணுவங்களின் தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன், தட் மீன் இஸ்ரேல் இராணுவங்களின் தேவன் அவர். நம்முடைய தேவன், நம்மை பாதுகாக்கும் சேனைகளின் தலைவர் அவர். தோத்திரம். நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. என்னுடைய தேவன் என்னை பாதுகாக்கும் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. வாவ் வாவ் வாவ். சான்ஸே இல்லைங்க. யாவே சபையோத். பயங்கரமான அர்த்தங்கள், பயங்கரமான அர்த்தங்கள். 6வது, யாவே சபையோத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எபிரேய வார்த்தையும் அந்த சபையோத் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு 5 எபிரேய எழுத்துக்கள். அந்த ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆமாம். ஓகே. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன அர்த்தம்? இவ்வளோ நேரம் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இது அந்த சபையோத் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான, அந்த வார்த்தையில் இருக்கிற எழுத்துக்கான அர்த்தம். இந்த எல்லா எழுத்தையும் இணைக்கும் பொழுது என்ன அர்த்தம் வருது, என்ன அர்த்தம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க. தேவகுமாரன் தன்னை ஆராதிக்கிறவர்களை பாதுகாக்க பலத்த வேட்டைக்காரனாக வெளிப்படுகிறார். சொல்லலான்னு நினைக்கிறேன்.
ஹல்லேலூயா. பயங்கரமா இருக்கு. தேவகுமாரன் தன்னை ஆராதிக்கிறவர்களை பாதுகாக்க பலத்த வேட்டைக்காரனாக வெளிப்படுகிறாராம். பயங்கரங்க, பயங்கரம். கல்லு தாவீதுடையது, கவன் தாவீதுடையது, கை தாவீதுடையது. ஆனா அந்த கல்லை கரெக்டா எங்க பட்டா, எவ்வளவு வேகத்துல பட்டா ஒரு நபர் சாவாங்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அந்த கல்ல அந்த குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட வேகத்துல அதை பட வைத்தது யாவே சபையோத். யாவே சபையோத் தன்னை ஆராதிக்கிறவர்களை பாதுகாப்பதற்கு அவர் பலத்த வேட்டைக்காரனாக வெளிப்படுகிறாராம். எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை. பேய் பிடித்தவர்களை விரட்டி விடுகிறார், பேயை விரட்டுகிறார். மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். குஷ்டரோகிகளையும் பார்வையடை இழந்தவர்களையும் அவர் குணமாக்கினார். இயற்கையை ஆளுகை செய்தார். எல்லா இயற்கையும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. சகல அதிகாரமும் உடையவராக அவர் இருந்தார். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருந்தது. சகல பாவத்தின் அதிகாரத்தையும் அவர் ஜெயிக்கிறவராக இருந்தார். அப்ப அப்படின்னா யாவே சபையோத் அப்படின்னா அதிகாரம் உடையவர், யுத்தத்தில் வல்லவர், மனிதனால் முடியாதவைகளை செய்கிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர், இராணுவங்களின் தேவன். தன்னை ஆராதிக்கிறவர்களை பாதுகாப்பதற்காக அவர் பலத்த வேட்டைக்காரனாக வெளிப்படுகிறாரா. வா 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 சொல்லாங்களா? யாவே சபையோத் சென் சொல்லாங்களா? யாவே சபையோத் சென் சொல்லாங்களா? யாவே சபையோத். வாவ், பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்துல பாபிலோன்ல அடிமைகளாக இருக்கிற நேரத்துல தானே யாவே சபையோத்தாக அவர் வெளிப்படுகிறார். அதிகாரமுடையவராக, யுத்தத்தில் வல்லவராக, மனிதனால் முடியாத காரியங்களை செய்கிறவராக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவராக, இராணுவங்களின் தேவனாக, தன்னை ஆராதிக்கிறவர்களை பாதுகாப்பதற்காக பலத்த வேட்டைக்காரனாக ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். ஸ்தோத்திரம். அதே போல நம்ம எப்பெல்லாம் கொடூரமான சூழ்நிலை இருக்கிறோமோ, எப்பெல்லாம் உதவி இல்லாத நேரத்துல நாம இருக்கிறோமோ, ஸ்தோத்திரம் யாவே சபையோத் அவர் கட்டாயம் வெளிப்படுவார். உங்க வாழ்க்கையில கட்டாயம் யாவே சபையோத் அவர் வெளிப்படுவார். தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னும் போது நமக்கு ஒரு கேள்வி எழும்புது, என்னப்பா அவர்கிட்ட சேனை இருக்கு அப்படிங்கிறது. ஜஸ்ட் ஒரு 3 பகுதிகளை நான் உங்களுக்கு முன்பாக காமிக்க விரும்புறேன் அவருடைய சேனையை. அது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஐயோ, இதை விட இன்னும் ஆச்சரியமான சேனைகள் எல்லாம் நான் நினைக்கிறேன் நீங்களும் கட்டாயம் பார்த்து வச்சிருப்பீங்க. உங்களுக்கும் கட்டாயம் நிறைய தெரிஞ்சிருக்கும், ஏன்னா எல்லாருமே ஊழியர்கள் இங்க இருக்கிறோம். ஓகே, இப்போ இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோவேல் 2வது அதிகாரம் அந்த 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுல சில வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாசிக்கிறபடி தான் உங்களுக்கு இங்க நான் சில வசனத்தை மட்டும் போட்டிருக்கிறேன். ஓகே, 3வது 8வது 9 10 11 இந்த வசனத்தை மட்டுமே நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம்
ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும். அது வரும் பொழுது தேசம் ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும். அது அந்த இடத்தை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது பாழான வனாந்தரத்தை போல இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை, ஒன்றை ஒன்று நெருங்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதைகளை செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமல் போகும். அதாவது எவ்வளோ பெரிய யுத்த தளவாடங்கள் இருக்கிற இடத்துல அது விழுந்தா கூட, அது அவ்வளவும் வெடிச்சா கூட இதுங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதான். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதில் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனி வழியா திருடனை போல உள்ள நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும். தோத்திரம். அது மாத்திரமல்ல, வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகுமா. அப்ப அப்படின்னா அவ்வளவு திரளாக இருக்குமா. நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கி போகும். இங்க 11வது வசனம் பாருங்க, கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அப்ப அப்படின்னா இதெல்லாம் இங்க சொல்லப்பட்டிருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய சேனை, அவருடைய பாளையம் மிக பெரியது. தட் மீன்ஸ் அவருடைய சேனை மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு அவைகள் வல்லமை உடையது. வாவ், பயங்கரமான ஆச்சரியமான காரியம். ஓகே, இன்னொரு அதே அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல நம்ம பார்த்தீங்கன்னா, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை, என்னுடைய பெரிய சேனை, பெரிய சேனை, சேனைகளின் கர்த்தர், என்னுடைய பெரிய சேனை என்னன்னு சொல்றார் பாருங்களேன். வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முச்சுக்கொட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், இது எல்லாம் கர்த்தருடைய சேனையா. ரொம்ப பயங்கரமா இருக்கு. இன்னொரு ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னா, தாவீது வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, தாவீதோடு கூட இருந்த யுத்த வீரர்களுடைய பட்டயம் பட்சித்ததை விட காடு பட்சித்த ஜனம் அதிகம். அதாவது யுத்த வீரர்கள் எதிரிகளை வெட்டி சாகடித்ததை விட காடு அவர்களை சாகடித்தது அதிகமா, எதிரிகளை சாகடித்தது அதிகமா. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காடு தாவீதுக்காக யுத்தம் செய்ததா. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த காட்டுக்குள்ளார என்ன எல்லாம் இருக்குமோ, மரம், செடி, கொடி, புழு, பூச்சி, தூசி, குப்பை, ஜல்லி, மண்ணு, கல்லு, தோத்திரம், இப்படி மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், இது எல்லாமே கர்த்தருடைய சேனை. இது எல்லாமே தோத்திரம் தாவீதுக்கு ஆதரவாக அவைகள் யுத்தம் செய்தது. ஒரு அலையில சொல்லிடுங்க ஹல்லேலூயா. பயங்கரமா இருக்குங்க. ஆமா, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக கர்த்தருடைய சேனை, அது மகா பெரிய சேனை. அந்த சேனைக்கு முன்பாக சூரியன் கூட நிற்க முடியாது. அந்த சேனைக்கு முன்பாக நட்சத்திரங்கள் கூட இருக்க முடியாது. ஐயோ, ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. சோ யாவே சபையோ